அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் மட்டும்தான் ஒரு வேலை செய்யுதா, தானாக முடிவெடுத்து எந்த வேலையும் செய்யலையா, அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. இது பின்னாளில் பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும். ஏன் பல குடும்பங்கள் கூட விலகி போறக்கும் கூட இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் வழிகாட்டுதலாக அவங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ ஒரு பெண் அதிகமாக கோவப்படுறாங்க. உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு படிக்கிற ஸ்டேஜ் ஆகட்டும், ஒரு வேலைக்கு போகிற ஸ்டேஜ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டேஜ் ஆகட்டும், அந்த காலகட்டங்களில் அதிகமாக கோவப்படுறாங்க. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. படிக்கிறேங்கிற பேரில் உட்காந்துக்கிறாங்க. அதுலேயும் ஆர்வமாக படிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிக்கிறாங்க. எதுவுமே எனக்கு பிடிக்கலன்றாங்க. இல்லை பிடிக்குதுன்னு போயிடுறாங்க. அதுலேயும் திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. ஏதாவது சொன்னால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னால் முடியல, எனக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை எங்கேயாவது விட்டுருங்க, நான் தனியாக போயிடுறேன்றாங்க. இல்லை என்னை ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, நான் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளோட செயல்பாடு இருந்துச்சுன்னா, இதை அதிகபட்சம் திருமணத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் சரி பண்ணிட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அந்த பெண் அந்த சூழலில் திருமணத்திற்கு அப்புறம் பல சிக்கல்களையும் பல சூழல்களையும் சமாளிக்க முடியாமல் தனக்கு பிரச்சனையாக மாறி பல மன அழுத்தங்களை அதிகமாக்கி கொள்ளும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறப்பவே உங்கள் பெண் குழந்தைகளோட நிலை உங்களுக்கு தெரியும் பெற்றோர்கள். ஆனால் இதை மறைத்து தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள். பெரும்பாலும் படிக்கிற ஸ்டேஜில் படிக்க முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு கைடன்ஸ்க்கு போகிறீங்க. அங்கே போய் சரியில்லாமல் ஏதோ ஒரு மருந்துகள் எடுத்துக்கிறீங்க. இது பின்னாடி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க. உடம்பு டயர்டாக இருக்குதுன்றாங்க. எக்ஸாமுக்கு போகலைன்றாங்க. எனக்கு பிடிக்கலன்றாங்க. எனக்கு எது செஞ்சாலுமே வீட்டில் திருப்தி அடைய மாட்டேங்குதுன்றாங்க. பெற்றோர்களிடத்தில் எனக்கு இதுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பெண்களோட நிலைகள் இருந்தால், அந்த சூழலில் உங்கள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா, தயவு செய்து அந்த பெண் குழந்தைகளை சரி செய்து முறைப்படுத்தி திருமணம் செய்து வைப்பது நல்லது. ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் அந்த பெண் எதை, எப்படி, எப்பொழுது, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனை, ஒரு சூழல், ஒரு சங்கடம், ஒரு வேதனை வந்தால் அதை அணுகும் முறையை எவ்வாறு உருவாக்க வேண்டும், தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமா, விலகிக் கொள்ள வேண்டுமா, இது வேண்டாம் என்று தூக்கி எறிய வேண்டுமா, என்னன்னே தெரியாமல் அந்த பெண் போராடக்கூடியதுதான் அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உடல் சார்ந்த பல பாதிப்புகளையும் உண்டாகிறது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணு அடிக்கடி கோபப்படுறாங்க, சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு திருப்தி அடையலைன்னா இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். அவர்களினால் அந்த சூழலை சமாளிக்க தெரியவில்லை, சமாளிக்க முடியவில்லை, சமாளிக்க புரியவில்லை. அதனால தான் அப்போ அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது அவர்களும் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். இதற்காக தான் பெண்கள் நல உளவியலில் பெண்களின் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.